வணக்கம். ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துக்கு முதல் போர் காந்தலூர் சாலையில் பண்ணார். அதன் மூலியமாக அவருக்கு கடல் வாணிபம் பெருகிட்டு கடல் சார்ந்த இடங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணார், கைப்பற்றினார். ஸோ அவருடைய சோழ நாடை விரிவுபடுத்தினார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த கடற்படை நடத்தி செல்வது இவருடைய படைகள் ரொம்ப வலுவானவை. கடற்படையை மிகவும் வலுவாக அவர் வலுவாக்கினார். அதுக்கு வலுவாக்கணும்னா தேவை வாணிபம். அதன் மூலியமாக ஒரு பொருள் ஈட்டி தான் அவர் வலுப்படுத்த முடியும். அதனால் கடல் வாணிபத்தில் அவர் ரொம்ப கவனம் செலுத்தினார். அதுக்கு அவருடைய வெற்றிகளுக்கெல்லாம் இப்போ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் தான். அவர் என்ன பண்ணார், சிறு வயதிலிருந்தே அவர் படையெடுத்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம போய் படையெடுத்து வெற்றி வாகை சூட முடியுமோ அதெல்லாம் அவர் தான் பண்ணார். அவர் மூலியமாகவும் சோழ பேரரசு விரிவடைந்து கொண்டே சென்றது. அப்படி இருக்கும்போது சேர நாட்டில் ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி இருந்தார். அவர் வெறும் ஒரு அரசர்களை மட்டும்தான் கொள்வாரே தவிர குடிமக்களை கொல்ல மாட்டார். அரசர்களை மட்டும் பார்த்து அவர் கொள்கின்ற ஒரு ரிஷி இருந்தார். அதை பற்றி கேள்விப்பட்டார் ராஜேந்திர சோழன். என்ன பண்ணார்னா, அந்த ரிஷி எங்கே இருக்காரு, அரசர்களை மட்டுமே கொள்கிறவர் எங்கே இருக்காரு அப்படின்னு. இது எதனால் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அதாவது ராஜராஜ சோழன் அந்தணர்கள் 4 பேரை ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி அவர் டெமாலிஷ் பண்ணிட்டார் இல்லையா. அதனால் அந்தன குல வம்சத்தில் பிறந்தவர் அவர். அந்த ரிஷி என்ன பண்ணார்னா, அரச குலத்தை சேர்ந்தவரை நான் அழிப்பேன் அப்படின்ற சபதம் எடுத்து அவர் அழிச்சிட்டு வந்தார். ஓகே, அதை பற்றி கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது கடாரம் அப்படின்ற இடத்துல அவர் இருக்காரு, கடல் சார்ந்த கடாரம். அப்போது அந்த நாட்டுக்கு உடனே கப்பல் படை செலுத்துங்கடா சொல்லி உடனே அவர் கப்பல் ஏறி போய் அங்கே போய் அந்த கடாரத்தையே வென்றார். அவங்க இடத்துல போய் எதிரிகளோட இடத்துக்கு போய் கப்பலில் போய் அவங்கள வென்று அந்த அவரை அந்த ரிஷியை என்ன பண்ணிட்டாரு, டெமாலிஷ் பண்ணார். அதனால் அந்த கடாரத்தை வென்றனால கடாரம் கொண்டான் அப்படின்ற பேர் கூட அவருக்கு வந்தது. அதை எதில் கொண்டு சேர்த்துட்டாங்க, சோழ பேரரசில் சேர்த்துட்டாங்க. ஸோ இது மாதிரி கடல் சார்ந்த பகுதிகள், கடல் தாண்டிய பகுதிகள், ஜாவா, சுமித்ரா, இது மாதிரி கடாரம், இந்த மாதிரி நாடுகள், இலங்கை, இதில் எல்லாமே சோழ பேரரசு பரவிடுச்சு. காரணம் என்னென்னா, இவங்க கடற்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அதனால் இவங்களால் போக முடிஞ்சது, வெற்றி வாகை சூட முடிந்தது. அத்தனை வெற்றி வாகை காரணம் ராஜேந்திரனும் ராஜேந்திரனுடைய 3 பிள்ளைகளும் எல்லாரும் தான். ஸோ இவங்க எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க, இப்போ ஒரு நாட்டை வென்றுறாங்க, அந்த வென்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? வணக்கம்.